பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நம் நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக தேர்தல் குழு செயலாளர் திரு இரா. புகழேந்தி அவர்கள். வணக்கம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். 40க்கு 40 என்ற ஒரு இலக்கில பயணிச்சிருக்கீங்க. ரொம்ப கழக தொண்டர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருப்பீங்க. நாட்டின் நலனிலே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த அளவிற்கு அவருடைய செயல்பாட்டிற்கு இந்த நாட்டு மக்கள் அளித்திருக்கிற அந்த வெகுமதி, அந்த விருது 40க்கு 40, அதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய சிறந்த ஒரு அடையாளம். அதுல நாம மகிழ்ச்சியோட இருக்கிறோம். மத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லோருக்குமான பிரதம மந்திரியா திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறாரு. இந்த சூழல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்? நரேந்திர மோடிக்கும் அவருடைய பாலியல் பாஜகவிற்கும் பலத்த சேதமும் தோல்வியும் அடைந்திருக்கிறது தான் நம்ம கருத்து. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்த மெஜாரிட்டியோடு இருந்த அவருடைய அரசு, அப்படி தனித்த மெஜாரிட்டியோடு இருந்த காரணத்தினால் அவர்களுடைய நீண்ட நெடுநாளைய RSS கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணி விஷத்தை இந்த இந்திய துணைக்கண்டத்திலே செலுத்தி கொண்டிருந்த அந்த வேலைகள் எல்லாம் அடியோடு நிறுத்தப்பட்டது. இப்ப கூட்டணி கட்சிகளை நம்பிதான் நீ ஆட்சியில உட்காரணும். தனி பெரும்பான்மை இல்லை, அந்த தனி மெஜாரிட்டி இல்லை என்பதே மோடியினுடைய நிலைப்பாட்டில் சரிவு, தோல்வி. அதை முதல்ல தெளிவாக எடுத்து சொல்றோம். இப்ப எதிர்கட்சிகளுடைய நிலையில பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி வலுவான எதிர்கட்சியாக, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி சொன்னது போல, வலுவான நாம் சரியான ஆரோக்கியமான எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற கருத்து அவருடைய கருத்தாகவும் இன்றைக்கு இந்திய கூட்டணி மிக சிறப்பாக அந்த கருத்தை வெளியிட்டு நாடாளுமன்றத்துக்கு போக இருக்கோம். ஆனா போறதுக்கு முந்தைய இந்த ஒரே நாடு, இந்த ஒரே தேர்தல், இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், தூக்கி போட கடுமையாக எதிர்க்கிறோம். யார்? தெலுங்கு தேசம், பிஜு ஜனதா தளம், இவங்கெல்லாம் இந்த மாதிரிதான் ஒண்ணும் நீங்க பாட்டு உங்க விருப்பத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. பொது சிவில் சட்டம்லாம் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி அவங்க எல்லோருமே அதை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நீ வேணா அதை செய்யலாம். எடுத்த உடனே அதை செய்யக்கூடாது. யாரு? பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள். இப்படி பாரதிய ஜனதாவினுடைய விஷம் தோய்ந்த சில கருத்துக்களை இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பற்ற எல்லா விதத்திலையும் அப்படிதான் ஒண்ணா சொல்ல முடியும். எதுக்காக இதை குறிப்பிடணும்னா, பிஜேபி தார்மீகமான முறையில தோல்விதான் அடைந்திருக்கிறது. வேணா ஏறி உட்கார்ந்துக்கலாமே தவிர ஒரு அதிகாரி போல ஒழுங்கா சொல்றதை செஞ்சுக்கிட்டு இரு அப்படின்ற கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நிலை இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த இருட்டை போக்கக்கூடிய அளவிற்கு ஒளியை தந்திருக்கிறது. எதிர்கட்சி வலுவாக இருக்கிறது என்கின்ற பொழுது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக இருக்கின்ற ராகுல் அவர்களை எதிர்கட்சி தலைவராக அனைவரும் ஒப்புக்கொண்டு தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுதான் அறிவிக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, இந்த தேர்தல் நிலையாக மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம். நல்ல வேலை இந்தியா தப்பிச்சது. இவனுங்களுக்கு ஏதாவது மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா சுத்தமா க்ளோஸ். அதனாலதான் நம்ம சொல்றோம், அவர்கள் தப்பித்த வந்திருந்தா அடிப்படை உரிமைகள் அனைத்தும் போயிடுச்சு, இடஒதுக்கீடு வகுப்பார்ப்பு போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களின் அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்டு இருக்கும். எல்லா விதத்திலேயும் இந்தியாவில ஒரு சர்வாதிகார ஹிட்லரிச ஆட்சியை மோடி கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. அதெல்லாம் இல்லாம ஒழிஞ்சது. தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்காரு மிஸ்டர் மோடியும் மோடி கூட்டமும். மோடியோட அதிகாரம் இங்க பயனளிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? குறிப்பிடுறீங்களா? மோடியோட அதிகார ஆமா, இல்ல அதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். இந்தியாவினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டருக்குரிய அதிகாரம் அது ஓகே. ஆனால் மோடியின் அதிகாரங்கள் இங்கு செல்லுபடியாக, மோடி என்கின்ற பாரதிய ஜனதா காவி கரை படிந்த அந்த புத்திக்கு இங்க வேலை கிடையாது. ஒழுங்கா பிரைம் மினிஸ்டர் வேலையைத்தான் பார்க்கணும். அதைத்தான் சொல்றேன். இப்ப பாஜக மைனாரிட்டி அரசை நடத்த போகுது. இதுக்கு உறுதுணையா நிதிஷும் நாயுடு அவர்களும் ஒத்துழைக்கிறாங்க. இப்போ இவங்களோட பயணம் பாஜக கூட இந்த 5 ஆண்டு பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே இவங்களை 2 பேரை பத்தி தெரியும் உங்களுக்கு. நிதிஷ் பல்டி எடுக்கிற ஒரு பேரும் எடுத்திருக்காரு.
நாயுடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி அந்த ஆட்சியை பிடிச்சாருன்னு அரசியல் விமர்சகர் எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் பாஜக கூட இந்த 5 ஆண்டு பயணிக்க முடியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, வரகிழக்கு பொருளாதார நிபுணர் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன் ரொம்ப ஒரு நுண்ணிய பார்வையாளர், ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர் கூட சொல்லலாம். அவரு நேற்று அழகா சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியெல்லாம் நிலைக்கணும்னா நம்ம நம்ப முடியாது. இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். மோடி தன்னை மாற்றிக் கொண்டால், மோடி தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டால் சரியான பாதைக்கு வந்தா இந்த ஆட்சி போகும். ஆனால் மோடி அப்படி இருப்பாரு, மாறுவாருன்னு நம்மளால இப்ப நம்ப முடியல. நீங்க குறிப்பிடுற அந்த மாற்றம் எதை நீங்க குறிப்பிடுறீங்க? மோடியோட சர்வாதிகாரத்தை குறிப்பிடுறீங்களா, அவரோட மாற்றம் அப்படின்ற எதை குறிப்பிட வரீங்க? எதை குறிப்பிட வரும்னா, மோடியினுடைய RSS கொள்கை பற்றி அதை கொண்டு வந்து அரசியல்ல கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்நாளில் இப்படி இப்ப மத ரீதியாக குடியுரிமை சட்டம்ன்றது நாட்டின் அருகே இருக்கிற நாடுகளிலிருந்து அகதிகள் வந்தா யாரை வேண்டுமென்றாலும் குடியுரிமை கொடுக்குமா இந்தியா, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. இதை சொன்னது மோடி. அதுதான் RSS. அதுல இன்னொன்னு தெரியுங்களா, காவிகள் என்றைக்குமே மத ரீதியா பாக்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழர்களும் பார்ப்பாங்க. தமிழர்கள் அவர்கள் யார், நாமெல்லாம் இந்துக்களே கிடையாதுன்ட்டான். உண்மை, யாரும் இந்து கிடையாது தமிழ்நாட்டுல யாரு? சைவ சமயத்தினர், வைணவ சமயத்தினர் நாமம் போட்டிருப்பாங்க, பட்டம் போட்டிருப்பாங்க. சைவர்கள், வைணவர்கள், ஆழ்வார்கள் இல்லையா, நாயன்மார்கள், தேவர்கள், இப்படின்னு நிறைய இருக்கு. நம்முடைய புராண இதிகாசங்கள்லாம் அவன் குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவர்களுடைய அடிகளாருடைய பாடல்கள் அதுக்கு இதுன்னு இருக்கு. இப்படி தனித்துவம் நிறைந்த இந்த தமிழ்நாட்டை அவனுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. பிரிட்டிஷ்கார எல்லாரையும் சேர்த்து இந்துன்னு பேர் கொடுத்தான். இல்லைன்னா எல்லாம் சைவர்கள், வைணவர்கள் தான் இங்க இருந்தாங்க. அந்த சமய ரீதியாக பகுத்தறிவாளர்கள், நம்ம போன்ற பகுத்தறிவாளர்கள் அது ஒரு புறம் எல்லாரும் இருந்தாங்க இந்த தாய் தமிழகம். இதை ஒத்துக்காத அவனுங்க எப்படி பாக்குறா பாருங்க. குடியுரிமை சட்டத்துல யார் வந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு, இஸ்லாமியர்கள் வந்தால் கிடையாதுன்னு நிறுத்தல. ஒரு கமாவை போட்டான். கமாவை போட்டு இலங்கையில், ஈழத்திலிருந்து இலங்கையில் இருந்து எவர் வந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது தமிழர்களுக்கு. இதையும் சேர்த்துட்டான். அப்போ தமிழர்களை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. அதான் 40க்கு 40 அடிச்சது. தமிழ்நாடே பிடிக்காதவனுங்களுக்கு அடிச்சா ஓங்கி மரநட்டி கொடுத்தோம். 40க்கு 40 நம்ம மக்கள். அதை போல தமிழர்கள் வந்தா குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். என்ன அர்த்தம்? ஏன் இப்படி இருந்தாங்க? இவைகள் தான் இந்த குணங்களை மாற்று, சரியான பாதைக்கு வா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மோடி கிட்டே நம்ம எதிர்பார்க்கறது வேற என்ன? ஒழுங்கா இரு, இப்படி பார்சியாலிட்டி காட்டாத அப்படின்னு சொல்றோம். நீங்க பாஜக RSS கட்டளையை பணிஞ்சு நடக்குதுன்னு குறிப்பிடுறீங்க. ஆனா நட்டா அவர்கள் இந்த நடந்த எலெக்ஷன்ல பிரச்சாரத்துல குறிப்பிடுறாரு, எங்களோட RSS உதவி தேவையில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு பாஜக மேல ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறதா பல விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நடிப்பு, நாடகம், திரைக்கதை வசனம் எழுதுறது யாரும் நமக்கு தெரியாது. RSSன்னு சொன்னா உனக்கு ஓட் பேங்க் ஒரு இடத்துல குறையும். நாங்க அப்படி இல்லை, நம்ம RSS எல்லாம் கேட்க மாட்டோம், நாங்க எல்லாருக்கும் பொதுவா இருப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை பரப்பி விடு. நாங்களும் உங்களை திட்டுறோம், நாங்களும் உங்களை விமர்சனம் பண்றோம் அப்படின்னு பேசி வைத்து நடத்துகின்ற வேலை. அவர்கள் எந்த காலத்திலும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கடப்பாரியை எடுத்து வசதியை உடைத்தவர்கள். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் 2 வீலர்ல ஏறிக்கிட்டு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு பல நாடுகளுக்கு போய், பல மாநிலங்களுக்கு போய் கலவரங்களை உருவாக்குபவர்கள். இப்படி RSS அடித்தட்டு ஊழியர்களாக இருந்த அந்த 2 பேரும் அப்படியே மாறிட்டாங்க, அப்படியே ஓட்டாங்கன்றதெல்லாம் நாடக நடிப்பு. அதை நம்புவதற்கு முடியாது. அவர்கள் செயல்களும் அதில் இருக்காது. சும்மா வெளியில இவன் திட்டுவான், அவன் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான். நட்டாவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? நட்டா, நீ எதை நட்டாலும் இங்க வளராது, ஞாபகம் வச்சு. எதிர்கட்சி வரிசையில யாரு உட்கார போறா, யாரு தேர்ந்தெடுத்திருக்காங்க காங்கிரஸ் பக்கம்? இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்கட்சி வலிமையா அமரும் போது பல மசோதாக்கள் கிடப்புல இருக்கு. இன்னும் பாஜக போன ஆண்டுல இயற்றிய பல மசோதாக்கள் கிடப்புல இருக்கு. முக்கியமா குறிப்பிட போனா அந்த அக்னி வீரர் திட்டம், இது மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் கிடப்புலயே இருக்கு.
இதுக்கு இந்த பாஜக ஆட்சிக்கு துணை நிக்கிற சந்திரபாபு நாயுடுவும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, இதை அனுமதிப்பாங்களா? அதாவது அவர்கள் அனுமதிக்கிறாங்களா அனுமதிக்கிறான்றது வேறு விஷயம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தின் குழுவினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி குழு உறுப்பினர்களுடைய தலைவராக சோனியா காந்தி அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு, அதே நேரத்தில் நாடாளுமன்ற பிரதான எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்க வேண்டும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த அரசு, புதிய அரசு நாடாளுமன்றத்தில் கூடுகின்ற பொழுது என்ன கொண்டு வர போறான், பழசை எடுக்கிறானா புதுசை எடுக்கிறானா, அதை நிறைவேற்றது போது அவங்க விருப்பம். அதை கொண்டு வரும்போது அலுவல் ஆய்வு குழுவில் வைத்து அந்த அலுவல் ஆய்வு குழு பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய நிலைப்பாடுகள் நமக்கு தெரியும். எதுவுமே சமூக நீதிக்கு விரோதமாக, சமத்துவத்திற்கு எதிராக இருந்தால் இந்திய கூட்டணி வலிமையாக எதிர்க்கும், கடுமையாக பிறக்கும். இல்ல, இது நிதிஷ்குமார் இந்த விஷயத்துல அவரு மோடி கூட பயணிப்பாரா? அக்னிவீர திட்டத்தை ஏற்கனவே அவரு எதிர்த்து இருக்காரு. இது நடைமுறைப்படுத்த சாத்தியமா அவர் ஒத்துழைப்பாரான்னு தான் கேட்கிறேன் நான். இப்போ அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா? அக்னிவீர திட்டத்தில் ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை போட்டு உடைத்து அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆகிடுது. அக்னிவீர திட்டத்தை உடனே வாபஸ் வந்து ரத்து பண்ணுன்றதுல நான் சந்திரபாபு நாயுடு உட்பட, நிதிஷ்குமார் உட்பட எல்லாருமே உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறத நாம பார்த்திருக்கிறோம். இந்த இந்திய கூட்டணி வலிமையாக அது எதிர்க்குது. ஏன் தெரியுங்களா? ராணுவத்துல ஆட்கள் எடுக்கிறது, ராணுவத்துல வேலை எவ்வளவு முக்கியம். இறையாண்மையை காப்பாற்றுவது, எல்லை பகுதியை காப்பாற்றுவது, மக்களினுடைய அமைதியை காப்பாற்றக்கூடியது நம்முடைய ராணுவம். அதுக்கு பயிற்சி, ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி எடுத்து அதுல ஒரு ஸ்டெப்பா போய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு எல்லையோர பிரிவுல காவலர்களாக அங்கெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த ராணுவத்துல என்னமோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, இல்ல அரசாங்கத்துல டெம்பரவரி இதுக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி இவர்கள் 4 வருஷத்துக்கு தற்காலிக பணி எடுக்கிறாங்களாம். தற்காலிக பணி என்ற பெயரில் அவர்களுக்கு ராணுவ பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? 4 வருஷம் கழிச்சு ரிட்டையர்டாகி வெளியில வந்து என்ன பண்ண போறாங்க? அவர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாம் 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம் வரைக்கும் ராணுவமா இது? என்ன டெம்பரவரியா இது? இது மாதிரி செய்யலாமா ராணுவத்தை? அவன் வெளியில வந்து என்ன செய்ய போறான்னு தெரியுமா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், RSS இங்கே வெளியில் வரக்கூடியவர்களை, ராணுவ பயிற்சி எடுத்த அந்த வீரர்களை வெளியில வரும்போது RSSல ஒரு பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு வைக்கலாம். அந்த பாதுகாப்பு படையில அவர்களை சேர்த்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறான். அப்ப என்ன ஆகும்? ஒரு ராணுவ பயிற்சி எடுத்தவர்கள் RSSல படை வீரர்களாக சேர்ந்தா அப்ப எந்த பிளானை வச்சு அவனுங்க இருக்கானுங்க எதிர்காலத்தில் எதையும் செய்யக்கூடியவர்களாக, மாஸ்க் அடிச்சு உடைச்சு தூளாக்கினாலும், மாதா கோயில்களையும் தேவாலயங்களையும் உடைச்சு தூளாக்கினாலும் சரி, சீக்கிய குருத்துவார்களை உடைச்சாலும் சரி, ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் அழித்தாலும் சரி, ராணுவ மாதிரி சுடுவான். இதுக்கு ஒரு பாதுகாப்பு படன்றதுக்காகவே அக்னிவீர திட்டத்தை இந்த மோடி கொண்டு வந்து RSS சதி ஆலோசனையில வந்தது. அதனால்தான் எல்லாருமே நீ எதுல வேணா டெம்பரவரி எடு, ராணுவத்துல எடுக்காத அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது இதோட நின்றும். இந்த வருடத்திற்கு பிறகு அக்னிவீரா என்ற பயிற்சியும் கிடையாது, யாரும் எடுக்க மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விட்டே கொடுக்க முடியாது என்று இந்திய கூட்டணி முடிவு. இப்போ நிதிஷ்குமார் பக்கம் பார்க்க போனா ஒரு குறிப்பிடத்தக்க இந்த அக்னிவீர திட்டத்தை கடுமையா எதிர்த்து தான் இருந்தாரு. ஆந்திரா பக்கம் நாயுடு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார் மாநிலத்துக்கு. இது தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அவரு கேட்கிறாருன்னு சொல்லாதீங்க. அங்கே பிரச்சாரத்துக்கு மோடி போய் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல நான் வந்து ஆந்திராவை சிறப்பு மாநிலமாக அறிவிக்க போறேன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னது மோடி. ஆந்திராவில மட்டும் இல்ல, பீகார்லயும் சொல்லிட்டு வந்தார். அங்க இருக்கிற ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லிட்டு வந்தார். அவர் சொன்னதை இவர்கள் வலியுறுத்துகிறார். இல்ல, அவர் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டார். இப்பவும் நேத்து அவரு குறிப்பிட்டிருக்கும் போது மோடி அவர்களால் தான் நான் வெற்றியோட இலக்கிய நான் அடைஞ்சேன், அவரோட பிரச்சாரம் தான் எனக்கு முழு உறுதுணையா இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் மோடி தனியா விட்டாப்புல ஆந்திர மக்களே ஏமாத்துற மாதிரி.
அது இவங்களுக்கும் பயன்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. பார்ப்போம். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பல கருத்து மோதலை சந்திக்க உள்ளது. மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எப்படி போகுதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். உன் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க.